உண்மைகளை உரத்து சொல்லும் யூடிவியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் இணைந்து கொள்ளும் நான் விதுர்ஷன் பத்மநாதன். இனி விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னால் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். இந்திய தாமரை இலங்கையில் மலருமா? உன்னிப்பாக கவனித்து வருவதாக இந்திய பிரதமர் மோடி சூளுரை. With Sri Lankan leaders, we are always committed to ensuring that they live with equity, equality, justice and peace and dignity. பிரதேச சபைக்கான சட்டங்களை விரைவாக திருத்துமாறு அதிகாரிகளிடம் பிரதமர் வேண்டுகோள். கொரோனா அச்சுறுத்தலுக்கு மத்தியில் முதலாம் தர வகுப்புகள் ஆரம்பம். பாடசாலைகளில் பொது நிகழ்வுகளுக்கு தடை. பொதுமக்களுக்கு இன்று முதல் கோவிட் தடுப்பூசி. புதிய வகை திரிவுக்கு குறித்த தடுப்பூசி பொருத்தமில்லை என்கின்றார் சஜித். கோவிட்டை தோற்கடித்த நியூசிலாந்திலும் புதிய வகை திரிப்புள்ள கோவிட். நாட்டை முடக்க பிரதமர் உத்தரவு. ஆகியவை எமது தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டு செய்திகள். நகர சபைகள், மாநகர சபைகள் கட்டளை சட்டம் மற்றும் பிரதேச சபை சட்டத்தில் முன்மொழியப்பட்டுள்ள திருத்தங்களை விரைவுபடுத்துமாறு பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ இன்று தெரிவித்தார். அலரி மாளிகையில் இடம்பெற்ற உள்ளூராட்சி மன்றத்தின் பிரதிநிதிகளுடனான சந்திப்பின் போதே பிரதமர் இதனை வலியுறுத்தினார். குறித்த திருத்தங்களை மேற்கொள்ள தயாராகவிருப்பதாகவும் அதற்கான அமைச்சரவை பத்திரத்தை ஒரு சில தினங்களில் சமர்ப்பிப்பதாகவும் அரசு சேவைகள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் ஜனக பண்டார தின்னகோன் உறுதியளித்தார். மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு, நகர அபிவிருத்தி அதிகார சபை, ஊதிய ஆணைக்குழு, நிர்வாக சேவைகள் திணைக்களம், விலை மதிப்பு திணைக்களம் ஆகியவற்றுடனான சிக்கல்கள் மற்றும் கழிவு முகாமைத்துவம் தொடர்பில் உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகள் இச்சந்திப்பின் போது பிரதமருக்கு விளக்கம் அளித்தனர். 1,00,000 வேலை வாய்ப்புகளை வழங்கும் திட்டத்தின் மூலம் சம்பந்தப்பட்ட ஆட்சேர்ப்புகளை மேற்கொள்ள முடியும் என்றும், அதிகாரத்தை பொறுப்பேற்கும் முன்னர் முன்வைத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது அந்த மக்கள் பிரதிநிதிகளின் பொறுப்பாகும் என்றும் பிரதமர் நினைவுபடுத்தினார். 2015ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த அரசாங்கத்தினால் நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கு கையகப்படுத்தப்பட்ட அதிகாரங்கள் பிரதமரின் அறிவுறுத்தலின் பேரில் சுமார் 90% மீண்டும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக குறித்த சந்திப்பில் வெளிப்படுத்தப்பட்டது. அத்துடன் அந்தந்த உள்ளூராட்சி மன்றங்களுக்கு திட்டங்களை செயல்படுத்தும் போது கட்டாயமாக அந்நிறுவனத்தின் பிரதிநிதித்துவம் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என பிரதமர் நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கு அறிவுறுத்தினார். உள்ளூராட்சி மன்றங்களின் நடவடிக்கைகளை திட்டமிடும் போது பொதுமக்களை அசௌகரியங்களுக்கு உட்படாத வகையில் அவர்களின் வசதிக்கேற்ப அதனை திட்டமிடுமாறு அனைத்து உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகளுக்கும் பிரதமர் அறிவித்தார். கிழக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளரின் நடவடிக்கை காரணமாக இடம்பெற்ற தவறான நடத்தை பற்றி கிழக்கு மாகாண உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகள் பிரதமருக்கு விளக்கம் அளித்தனர். குறித்த சந்திப்பில் அரசு சேவைகள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் ஜனக பண்டார தின்னகோன், பிரதமரின் செயலாளர் காமினி செனரத், நிதி அமைச்சின் செயலாளர் SR ஆர்டிகல, அரசு சேவைகள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் JJ ரத்னசிறி, பிரதமரின் மேலதிக செயலாளர் சமிந்த குலரத்ன, உள்ளூராட்சி ஆணையாளர்கள், மேயர்கள் உள்ளிட்ட பல அதிகாரிகள் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் 23ஆம் தேதி நள்ளிரவு முதல் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை மாணவர்களுக்கான மேலதிக வகுப்புகள், கருத்தரங்குகள், சேலமர்வுகள் ஆகியவற்றை நடத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை இடம்பெற உள்ளமையால் குறித்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. காப்போதா சாதாரண தர பரீட்சைக்கு முகம் கொடுக்க உள்ள மாணவர்களுக்கு ஒரு வார கால கற்றல் விடுமுறை வழங்குமாறு கல்வி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கபில பெரேராவினால் அனைத்து மாகாண வலயக்கல்வி பணிப்பாளர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. 2020 டிசம்பரில் இடம்பெறவிருந்த காப்போதா சாதாரண தர பரீட்சை எதிர்வரும் மார்ச் 1ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரையில் இடம்பெற உள்ளது. இந்நிலையில் அதற்கு முகம் கொடுக்கும் மாணவர்களுக்கு எதிர்வரும் 17ஆம் தேதி முதல் பிப்ரவரி 25ஆம் தேதி வரையில் கற்பதற்கான விடுமுறை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு கல்வி அமைச்சின் செயலாளர் அறிவுறுத்தியுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இதன் பொழுது பரீட்சைக்கு தோற்றுள்ள மாணவர்களுக்கான பரீட்சை அனுமதி பத்திரங்களை வழங்கும் பொழுது கற்றல் விடுமுறைக்கு பாதிப்பு ஏற்படுத்தாதவாறு செயற்படுமாறு அவர்களுக்கு மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை எதிர்வரும் 23ஆம் தேதி நள்ளிரவு முதல் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை மாணவர்களுக்கான மேலதிக வகுப்புகள், கருத்தரங்குகள், செயல் அமர்வுகள் ஆகியவற்றை நடத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நாட்டின் தற்போதைய COVID-19 நிலைமை காரணமாக பாடசாலைகளில் அனைத்து நிகழ்வுகளையும் நடத்துவதை நிறுத்துமாறு கல்வி அமைச்சின் செயலாளர் விசேட உத்தரவு பிறப்பித்துள்ளார். வருடம் 1ஆம் தரத்திற்கு மாணவர்கள் ஜனவரி மாதமே சேர்த்துக் கொள்ளப்படுவது வழமை.
நடப்பாண்டில் கொரோனா தொற்று காரணமாக நாடளாவிய ரீதியில் முதலாம் தரத்திற்கு மாணவர்களை சேர்த்துக் கொள்ளும் நிகழ்ச்சி திட்டம் இன்று ஆரம்பமானது. இந்நிலையில் முதலாம் தரத்திற்கு பல்வேறு எதிர்பார்ப்புகளுடன் முதலில் சென்ற சிறுவன் ஒருவன் விபத்தில் பலியாகியுள்ளான். கல்வி வலயத்திற்குட்பட்ட மருதமுனை அல்ஹக்மா ஜூனியர் பாடசாலையில் முதலாம் தரத்திற்கு மாணவர்களை இணைத்துக் கொள்ளும் நிகழ்வு சுகாதார வழிமுறைகளுக்கு அமைய பாடசாலையின் அதிபர் MLA மஹரூப் தலைமையில் இன்று இடம்பெற்றது. தரம் 1 மாணவர்களை பாடசாலைக்கு இணைத்துக் கொள்ளும் நிகழ்வு ஒழுமடு தமிழ் வித்தியாலயத்திலும் இடம்பெற்றது. இதன்போது புதிதாக 21 மாணவர்கள் இன்றைய தினம் ஆரம்ப கல்வியினை ஆரம்பித்துள்ளனர். மாணவர்களுக்கு இன்றைய நாளை நினைவு கூறும் முகமாக பயன் தரும் மரக்கன்றுகளும் வழங்கி வைக்கப்பட்டன. ஹைட்டன் கல்வி வலயத்தின் பிரதான நிகழ்வு ஹைட்டன் கல்வி வலயத்தில் தோட்ட பாடசாலையான ஸ்ரீவாணி ஆரம்ப வித்தியாலயத்தில் பாடசாலை அதிபர் S. ராஜரத்னம் தலைமையில் இடம்பெற்றது. நிகழ்வின் காப்பாளரும் ஹைட்டன் வலய கல்வி பணிப்பாளருமான P. ஸ்ரீதரன் கலந்து கொண்டதுடன் தரம் 1 மாணவர்களை வரவேற்றதுடன் வகுப்பறைகளையும் திறந்து வைத்தார். வடக்கு மாகாண மட்ட குழந்தைகளுக்கான பலமர தோட்டம் நிகழ்வும் தரம் 1க்கான கால்கோள் நிகழ்வும் கிளிநொச்சி வட்டக்கச்சி ஆரம்ப வித்தியாலயத்தில் இன்று காலை இடம்பெற்றது. ஜனாதிபதியின் சௌபாகிய கொள்கையின் அடிப்படையில் குழந்தைகளுக்கான மரத்தோட்டம் என்ற துணைப்பொருளில் தேசிய மரநடுகை வேலை திட்டத்தின் ஆரம்ப விழா வவுனியா புதுக்குளம் கனிஷ்ட மகா வித்தியாலயத்தில் இன்று காலை 10 மணிக்கு இடம்பெற்றது. 2021 ஆண்டுக்கு புதிய மாணவர்களை பாடசாலைக்கு சேர்த்துக் கொள்ளும் நிகழ்வு திருகோணமலை குறிஞ்சாக்கேணி அரபா மகா வித்தியாலயத்தில் பாடசாலை அதிபர் R. நசீம் தலைமையில் இடம்பெற்றது. தரம் 2 கல்வி பயிலும் மாணவர்கள் தரம் 1 புதிதாக இணைத்துக் கொள்ளப்பட்ட புதிய மாணவர்களை மாலை அணிவித்து வரவேற்றனர். தரம் 1 மாணவர்களை அனுமதிக்கும் நிகழ்வும் ஜனாதிபதியின் தேசிய மரநடுகை திட்டத்திற்கமைவாக மரநடுகையும் மாணவர்களுக்கு மரக்கன்றுகளை வழங்கி வைக்கும் நிகழ்வும் இன்று அம்பாறை அட்டாலை சேனை சம்பு நகர் கிராமத்தில் உள்ள அல்மினா வித்தியாலயத்தில் இடம்பெற்றது. பதுளையில் இன்று காலை இடம்பெற்ற விபத்தில் 6 வயது பாடசாலை மாணவன் ஒருவன் உயிரிழந்துள்ளார். பதுள்ளை அசேலபுர பகுதியைச் சேர்ந்த சிவனேசன் வருண் பிரதீப் என்னும் 6 வயதுடைய குறித்த மாணவன் பதுள்ளை சரஸ்வதி வித்தியாலயத்தில் முதலாம் தரத்தில் இணைவதற்காக அவருடைய பாட்டி மற்றும் இரட்டை சகோதரர்களுடன் சென்று கொண்டிருந்த போதே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. கண்டெய்னர் ரக வாகனம் ஒன்று மோதியதில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. விபத்தில் குறித்த மாணவனுடைய பாட்டி பலத்த காயங்களுக்கு உள்ளாகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. බදුල මහරවලට රෝහල් ගත කරලා තියෙනවා. ඒ අවස්ථාවේ මේ අවුරුදු 6ක් පමණ වන දරුවා පිරිමි දරුවෙක් මේ දරුවා මිය ගිහිල්ලා තියෙනවා. ඒකම අච්චම්මගේ කවුත්තකට බරපතල තුවාල වෙලා තියෙනවා. දැනට බදුල රෝහලේ ප්‍රතිකාර ලබනවා. மேல் மாகாணத்தில் அதி அபாய வலயமாக அடையாளம் காணப்பட்டுள்ள பிரதேசங்களில் வசிப்பவர்களுக்கு COVID-19 தடுப்பூசி செலுத்தும் செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதேவேளை ஆக்ஸ்போர்ட் AstraZeneca தடுப்பூசி மாறுபாடு அடைந்துள்ள புதிய COVID-19க்கு ஏற்புடையதாக இல்லை என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இந்தியாவிலிருந்து 5 லட்சம் ஆக்ஸ்போர்ட் AstraZeneca கோவிஷீல்டு தடுப்பூசிகளை இலவசமாக பெற்ற பின்னர் தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கைகளை இலங்கை தொடங்கியது. அதன்படி முதற்கட்டமாக சுகாதாரத்துறை, முப்படையினர், போலீஸ் மற்றும் முன்கள ஊழியர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டது. இதனையடுத்து மீதமுள்ள 2,50,000 ஆக்ஸ்போர்ட் AstraZeneca கோவிஷீல்டு தடுப்பூசிகளை பொதுமக்களுக்கு செலுத்த கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வந்தன. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் அறிவுறுத்தலுக்கு அமைவாக மேல் மாகாணத்தில் அதி அபாய வலயமாக அடையாளம் காணப்பட்டுள்ள பிரதேசங்களில் வசிப்பவர்களுக்கு COVID-19 தடுப்பூசி செலுத்தும் செயற்பாடுகள் இன்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். பாதிக்கப்படக்கூடியவர்கள், அதிக ஆபத்துள்ள குழுக்கள் மற்றும் பொதுமக்களுடன் நெருக்கமாக பழகும் நபர்களை குறிவைத்து 30 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசிகள் வழங்கப்படும். பொதுமக்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்படுவதற்காக கொள்வனவு செய்யப்பட்ட 5 லட்சம் டோஸ் COVID-19 தடுப்பூசிகள் அடுத்த 7 நாட்களில் நாட்டை வந்தடையும். அதன்படி அடுத்த வாரம் சில நாட்களுக்குள் இதன் முதல் தொகுதி நாட்டை வந்தடையும். அதன் பின்னர் பொதுமக்களுக்கு தடுப்பூசி போடும் திட்டம் மார்ச் மாதத்திலிருந்து தொடங்கப்படும்.
நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு நாளைய தினம் தடுப்பூசி செலுத்தப்பட உள்ளதாக நாடாளுமன்றத்தின் படைக்கல சேவிதர் தெரிவித்துள்ளார். அதன்படி ராணுவ வைத்தியசாலையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அஸ்ட்ராசெனகா கோவிஷீல்டு தடுப்பூசிகள் செலுத்தப்பட உள்ளன. நாட்டில் உள்ள அனைத்து பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் பல கட்டங்களில் கோவிட் தடுப்பூசி செலுத்த பல்கலைக்கழக மானியங்கள் ஆணையகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அதன் தலைவர் பேராசிரியர் சம்பத் அமரதுங்க இந்த திட்டம் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நாட்டின் அனைத்து சிறைகளிலும் பணியாற்றும் சிறை அதிகாரிகளுக்கு நாளை முதல் கோவிட்-19 தடுப்பூசி செலுத்தப்படும் என சிறைச்சாலை திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி நாடு முழுவதும் 5100 சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு தடுப்பூசி செலுத்தப்படும் என்று சிறைச்சாலை செய்தி தொடர்பாளர் சந்தன ஏகநாயக்க குறிப்பிட்டுள்ளார். சிறை அதிகாரிகள் பொது போக்குவரத்தை பயன்படுத்துவதால் தடுப்பூசி போட வேண்டும் என்றும் வைரஸால் பாதிக்கப்படும் அபாயத்தை அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய கடமைகளில் ஈடுபட வேண்டும் என்றும் சுகாதார அமைச்சகம் பரிந்துரைத்துள்ளது. இந்நிலையில் ஆக்ஸ்போர்ட் எஸ்ட்ராசெனகா தடுப்பூசி மாறுபாடு அடைந்துள்ள புதிய கோவிட்-19க்கு ஏற்புடையதாக இல்லை என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். නිර්මාණය කරපු එක එන්නතක් මේ අලුත් ප්‍රභේද මර්ධනය කරන්නට සාර්ථක එන්නතක් නොවන. ஆக்ஸ்போர்ட் எக்ஸ்ட்ராஜெனிகா தடுப்பூசி குறித்து நடத்தப்பட்ட சோதனையில் மாறுபாடடைந்துள்ள புதிய கோவிட்-19ற்கு ஏற்புடையது இல்லை என்பது தெரியவந்துள்ளது. இதேவேளை இந்தியாவில் நன்கொடையாக வழங்கிய தடுப்பூசிகளை தவிர மேலதிகமான தடுப்பூசிகளை பெறுவதற்கு அரசாங்கத்திடம் எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரையில் மேற்கொள்ளவில்லை. இந்த நாட்டில் 22 மில்லியன் மக்கள் வாழ்கின்றார்கள். கூடுதலான தடுப்பூசிகள் தேவை என்பதை அரசாங்கம் மறந்துவிட்டது. அத்துடன் மேலதிகமாக தேவைப்படுகின்ற தடுப்பூசிகளை கொண்டு வருவதற்கான எந்த ஒரு திட்டமும் அரசாங்கத்திடம் இல்லை. நாட்டில் இதுவரை 1,89,349 பேருக்கு ஆக்ஸ்போர்ட் எஸ்ட்ராசெனகா கோவிஷீல்டு தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. சுகாதார அமைச்சின் தொற்றுநோய் விஞ்ஞான பிரிவு இதனை தெரிவித்துள்ளது. கடந்த 29ஆம் தேதி முதல் இந்த தடுப்பூசி செலுத்தும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் நேற்றைய தினம் மாத்திரம் 2695 பேருக்கு தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக தொற்றுநோய் விஞ்ஞான பிரிவு தெரிவித்துள்ளது. இலங்கை நாடாளுமன்றின் முன்னாள் சபாநாயகர் விஜேமு லொக்குபண்டார நேற்று மாலை உயிரிழந்துள்ளார். கடந்த சில நாட்களாக கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட அவர் கொழும்பு IDH வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையிலேயே உயிரிழந்துள்ளார். அன்னாரின் இறுதி கிரியைகள் இன்று மாலை அரச மரியாதையுடன் கொட்டிகாவத்தை மயான பூமியில் தகனம் செய்யப்பட்டது. அந்த வகையில் இலங்கை அரசியலில் சிறப்பிடம் பெற்றிருந்த ஒருவர் கொரோனா தொற்றால் உயிரிழந்தமை இதுவே முதல் தடவையாகும். இலங்கை நாடாளுமன்றின் முன்னாள் சபாநாயகர் லொக்குபண்டார நேற்று மாலை உயிரிழந்துள்ளார். கடந்த சில நாட்களாக கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட அவர் கொழும்பு IDH வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தனது 81வது வயதில் உயிரிழந்துள்ளார். 1977ஆம் ஆண்டு ஐக்கிய தேசிய கட்சியினூடாக நாடாளுமன்றத்திற்கு தெரிவான இவர் கல்வி, கலாசார, பௌத்த சாசன அமைச்சு பதவிகளை வகித்துள்ளார். அவர் நாடாளுமன்றத்தில் 2004ஆம் ஆண்டு முதல் 2010ஆம் ஆண்டு வரை சபாநாயகராக கடமையாற்றியுள்ளார். அதன் பின்னர் 2010ஆம் ஆண்டு முதல் 2015ஆம் ஆண்டு வரை சப்ரகமு மாகாண ஆளுநராகவும் கடமையாற்றியிருந்தார். அந்த வகையில் இலங்கை அரசியலில் சிறப்பிடம் பெற்றிருந்த ஒருவர் கொரோனா தொற்றால் உயிரிழந்துள்ளமை இதுவே முதல் தடவையாகும். அன்னாரின் இறுதி கிரியைகள் இன்று மாலை கொட்டிகாவத்த மயான பூமியில் தகனம் செய்யப்பட்டது. நாட்டில் நேற்றைய தினம் 802 கொரோனா நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவ்வாறு அடையாளம் காணப்பட்ட கொரோனா நோயாளிகளில் 801 பேர் மினுவாங்குட பேலியகுட கோவிட் கொத்தனையுடன் தொடர்புடையவர்கள் ஆவர். ஒருவர் வெளிநாட்டில் இருந்து நாட்டிற்கு வருகை தந்தவராவார். இதனால் மினுவாங்குட பேலியகுட கோவிட் கொத்தனி பரவலில் சிக்கிய கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கை 71,627 உயர்வடைந்துள்ளது. நேற்றைய தினம் கொழும்பு மாவட்டத்தில் 238 கோவிட் தொற்றாளர்கள் கண்டறியப்பட்டுள்ளனர். கம்பஹா மாவட்டத்தில் 162 கோவிட் தொற்றாளர்களும், துறை மாவட்டத்தில் 68 பேரும், ரத்னபுரி மாவட்டத்தில் 45 பேரும், புத்தளம் மாவட்டத்தில் 39 பேரும், குர்நாகலை மற்றும் நுவரெலியா மாவட்டத்தில் தலா 38 பேரும், கண்டி மாவட்டத்தில் 32 பேரும், மாத்தளை மாவட்டத்தில் 25 பேரும், கிளிநொச்சி மாவட்டத்தில் 20 பேரும், காலி மாவட்டத்தில் 14 பேரும், மாத்தறை மற்றும் கேகாலை மாவட்டத்தில் தலா 13 பேரும், அம்பாறை மாவட்டத்தில் 12 பேரும், வவுனியா மாவட்டத்தில் 10 பேரும், பலனருவ மாவட்டம் மற்றும் மொனராகலை மாவட்டங்களில் தலா 6 பேரும், பதுளை மாவட்டம் மற்றும் ஹம்மாந்தோட்டை மாவட்டத்தில் தலா 3 பேரும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதேவேளை நேற்று இலங்கையில் கொரோனா தொற்றுக்கு உள்ளாகி மேலும் 7 பேர் உயிரிழந்துள்ளனர்.
இதற்கமைவாக நாட்டில் கொரோனா தொற்றுக்கு உள்ளாகி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 397 அதிகரித்துள்ளது. கொத்தட்டுவை பகுதியைச் சேர்ந்த 85 வயதுடைய ஆண், அங்குடை பகுதியைச் சேர்ந்த 72 வயதுடைய பெண், குர்நாகல் பகுதியைச் சேர்ந்த 65 வயதான பெண், மகவல பகுதியைச் சேர்ந்த 60 வயதான பெண் ஆகியோர் உயிரிழந்துள்ளனர். அத்துடன் பேராதன பகுதியைச் சேர்ந்த 82 வயதான பெண், கம்பளை பகுதியைச் சேர்ந்த 51 வயதான பெண் மற்றும் யாழ்ப்பாணம் பகுதியைச் சேர்ந்த 79 வயதான பெண் ஆகியோர் உயிரிழந்துள்ளனர். இதேவேளை கண்டி பேராதனிய பல்கலைக்கழகத்தின் பொறியியல் பீடத்தின் 8 மாணவர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. பரீட்சைக்கு அமர திட்டமிடப்பட்ட சுமார் 300 மாணவர்கள் PCR பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டனர். அவர்களில் 8 பேருக்கு COVID-19 தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக மருத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் பரீட்சை ஒத்திவைக்கப்பட்டு கொரோனா தொற்று மாணவர்களுடன் தொடர்புடைய மேலும் 40 மாணவர்கள் தனிமைப்படுத்தலின் கீழ் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தம்புள்ள பொருளாதார மத்திய நிலையத்தில் மேலும் 10 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதையடுத்து குறித்த தொற்றாளர்கள் சேவையாற்றிய 6 வர்த்தக நிலையங்கள் மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை சமூக இடைவேளை பேணாமை, சுகாதார நடைமுறைகள் சரியாக பின்பற்றாத நிலை எமது கேமராவில் பதிவானது. விளையாட்டுத்துறை அமைச்சர், இலங்கை கிரிக்கெட் நிறுவன தலைவர் உள்ளிட்ட செயற்குழு உறுப்பினர்களை எதிர்வரும் மார்ச் மாதம் 15ஆம் தேதி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. நிறுவனத்தின் அடுத்த தேர்தலுக்கு முன்னர் புதிய கிரிக்கெட் யாப் ஒன்றை உருவாக்க உத்தரவு பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் விளையாட்டு வீரர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் சிலரினால் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை இன்று பரிசீலனைக்கு எடுத்துக்கொண்டனர். மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் அர்ஜுன் ஒபேசேகர மற்றும் மாயாதுன்னே கொரையா ஆகிய நீதிபதிகள் குழாமினால் இம்மனு பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. முன்னாள் கிரிக்கெட் வீரர்களான முத்தையா முரளிதரன், சிதக் வெத்தமுனி உள்ளிட்ட 12 பேர் இம்மனுவை தாக்கல் செய்துள்ளனர். இதன்போது விளையாட்டுத்துறை அமைச்சர், இலங்கை கிரிக்கெட் நிறுவன தலைவர் உள்ளிட்ட செயற்குழு உறுப்பினர்களை எதிர்வரும் மார்ச் மாதம் 15ஆம் தேதி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை சர்வதேச மனித உரிமைகள் தொடர்பான முன்னாள் உயர் சாணிகர் சையத் ரால் அல் உசைனின் இலங்கை விஜயத்தின் போது மக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் போராட்டம் நடத்தியமை தொடர்பில் அமைச்சர் விமல் வீரவன்ச உள்ளிட்ட 7 பேருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு எதிர்வரும் ஜூன் மாதம் 21ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கொழும்பு பிரதான நீதவான் புத்திகம ஸ்ரீ ராகலவினால் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே மேற்படி வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. 2016ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி ஹெவ்லாக் வீதியை மறித்து நடத்தப்பட்ட போராட்டத்தின் காரணமாக இவர்களுக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டு வழக்கு தொடரப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பொகவந்தலாவ சீனா கொலை தோட்ட எல்லைப் பகுதியில் பொறியில் சிக்குண்ட சிறுத்தை ஒன்று அதன் கம்பிகளை அத்துக்கொண்டு தப்பிச் சென்றுள்ளமையினால் தோட்டத் தொழிலாளர்கள் மத்தியில் பதற்ற நிலை காணப்படுவதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். பொகவந்தலாவை மேல்பிரிவு தோட்டத்தில் சீனா கொலை எல்லையில் இன்று காலை தேயிலை கொழுந்து பறிப்பதற்காக சென்ற தொழிலாளர்கள் சிறுத்தை சீரும் சத்தத்தினை கேட்டு அப்பகுதியில் பார்த்தபோது 5 அடி நீளமான சிறுத்தை புலி ஒன்று பொறியில் சிக்குண்டு தவிப்பதனை கண்டுள்ளனர். அதனைத் தொடர்ந்து தொழிலாளர்கள் கூச்சலிட்டு போலீசாருக்கு தெரிவித்ததை அடுத்து போலீசார் நல்லதண்ணி வன ஜீவராசி திணைக்களத்துக்கு தெரிவித்துள்ளனர். எனினும் வனஜீவராசிகள் அதிகாரிகள் வருவதற்கு முன் குறித்த சிறுத்தை புலி கம்பியினை அத்துக்கொண்டு காட்டுப்பகுதிக்குள் ஓடியுள்ளது. இதனால் இந்த சிறுத்தை புலி மீண்டும் வந்து மக்களை தாக்கலாம் என பொதுமக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். குழந்தை எடுத்து வந்தாங்க காலையில், அதுக்குள்ள அவங்க சத்தம் போட்டிருக்கு. ஆளுங்களும் கத்தியெல்லாம் பண்ணி போயிட்டாங்க. எங்களுக்கு பாதுகாப்பு வேணும், அதனால பயப்படுறாங்க. கண்டம் கருப்பு மஞ்சள் கலர் பெருசு. கடந்த சில தினங்களாக அப்பகுதியில் உள்ள நாய்களை சிறுத்தை புலிகள் கொண்டு சென்று தின்று விடுவதாகவும் தேயிலை மலைகளில் சிறுத்தை புலிகளின் நடமாட்டம் காணப்படுவதாகவும் இது குறித்து மக்கள் உரிய அதிகாரிகளிடம் அறிவித்த போதிலும் இதுவரை பாதுகாப்பான நடவடிக்கையில் எதுவும் பெற்றுக் கொடுக்கவில்லை என்றும் இவர்கள் தெரிவிக்கின்றனர். எனவே தாங்கள் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு தங்களுடைய தொழில் செய்ய வேண்டிய துர்ப்பாக்கிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் இவர்கள் தெரிவிக்கின்றனர். எனவே இது குறித்து உரியவர்கள் உரிய கவனம் எடுத்து நிரந்தர தீர்வு பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என இவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். கத்திட்டு ஓடிச்சு எல்லாம், இன்னைக்கு வேலை இல்லை, எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ பனி மரத்தை ஒரு மலை எடுக்கிறாங்க. இன்னைக்கு பார்த்துட்டு அங்கிட்டு காட்டு பக்கம் போயிடுச்சு. நாய் ஒரு சாப்பிட்டு அரைச்சி போயிடுச்சு. அப்படியே இருக்குதுங்கிறீங்க? இருக்கு, இங்கே தான் இருக்குது வெள்ளத்தில். வனஜீவியில் வந்து என்ன செய்கிறாங்க? இப்போதான் தேடி இருக்காங்க, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு. அம்பாறை மாவட்டத்தில் 63,000 ஹெக்டேயர் நிலப்பரப்பில் மேற்கொள்ளப்பட்ட நெற்செய்கையின் அறுவடை தற்போது நடைபெற்று வருகின்ற நிலையில் அறுவடை செய்யப்பட்ட நெல்லினை சந்தைப்படுத்துவதற்காக உலரவிடும் தளம் இன்மையால் வீதியில் உலரவிடுவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர்.
நெற்செய்கையின் அறுவடை மும்முரமாக நடைபெற்று வருகின்ற நிலையில் அறுவடை செய்யப்பட்ட நெல்லினை உலர விடுவதற்காக பிரதான வீதிகள், உள்ளக வீதிகளை விவசாயிகள் பயன்படுத்துவதனால் போக்குவரத்து சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. அம்பாறை மாவட்டத்தில் 63,000 ஹெக்டேர் நிலப்பரப்பில் மேற்கொள்ளப்பட்ட நெற்செய்கையின் அறுவடை தற்போது மும்முரமாக நடைபெற்று வருகின்ற நிலையில் அறுவடை செய்யப்பட்ட நெல்லினை சந்தைப்படுத்துவதற்காக உலரவிடும் தளமின்மையால் வீதியில் தாம் இவ்வாறு உலரவிடுவதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். இச்செயற்பாடானது அம்பாறை மாவட்டத்தின் பொத்துவில், திருக்கோவில், அக்கரைப்பற்று, அட்டாளைச்சேனை, பாலமுனை, ஒலிவில், நிந்தவூர், காரைதீவு, சம்மாந்துறை, கல்முனை, நாவிதன்வெளி, நட்பிட்டிமுனை, சேனை குடியிருப்பு, சொறிக்கல்முனை, சவளைக்கடை ஆகிய பிரதேசங்களில் உள்ள பிரதான வீதிகள், உள்ளக வீதிகளில் இச்செயற்பாடு தொடர்கதையாகவே உள்ளன. கொரோனா அனர்த்தத்தின் மத்தியிலும் இம்முறை இம்மாவட்டத்தில் 63,000 ஹெக்டேர் நிலப்பரப்பில் விவசாய செய்கை மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் வங்கியிலும் தனியார் நபர்களிடமும் கடன்களை பெற்று விவசாயிகள் விவசாயத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் அண்மையில் பெய்த அடைமழை காரணமாக நெற்களில் ஈரப்பதத்தினை அகற்ற உலர்தளமின்மையினால் சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றனர். எனவேதான் இவ்வாறு வீதிகளில் மூட்டை மூட்டைகளாக நெற்களை குவித்து உலர வைத்து வருகின்றனர். இதனால் விபத்து சம்பவங்களும் இடம்பெற்றுள்ளன. எனவே இவ்வாறான விடயங்களுக்கு பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது. இத்துடன் நமது செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. மீண்டும் நமது பிரதான செய்தி அறிக்கையினை நாளை பகல் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். அதுவரை யூடிவியின் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள்.